இனிமே கோடிங்லாம் லேர்ன் பண்ணாதீங்க. 2026ல ஜாப் கிடைக்காது. இன்ஸ்டட் ஏஐ, டேட்டா சயின்ஸ், கிளவுட், டெவாப்ஸ் இதெல்லாம் படிங்க. ஈஸியா ஜாப் கிடைக்கும். அண்ட் ஏஐ உங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே பண்ணாது. இப்படி தான் நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? என்ன ஜோக் காட்டுறீங்களா? அந்த மாதிரி தான் இருக்கு. இது நான் ஏன் சொல்றேன்னா வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸையே ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடும்னா ஏன் மற்ற டொமைன்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணாதா? ஜஸ்ட் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி வந்து கிடைக்கும். 2026ல கோடிங் லேர்ன் பண்ணலாமா வேணாமா? சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கு இனி ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா? கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். எந்த ஒரு ஹைப்புமே இல்லாமல் ரிலாக்ஸ்டாக பொறுமையாக கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணுங்க. பிகாஸ் அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஏஐ சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமா பண்ணாதா? தேர்ஃபோர் பேஸ்ட் ஆன் தட் நீங்களுமே உங்களுடைய கெரியரை வந்து பிளான் பண்ணிக்கலாம். என் பேர் பாலமுருகன். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய ஓன் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். 2026ல ஒரு நல்ல ஐடி ஜாப்ல லேண்ட் ஆகும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஒரு வீடியோஸ் உங்களுடைய ட்ரீம் ஜாப்ல சீக்கிரமா லேண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் வந்து கோடிங் மட்டுமே பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அபார்ட் ஃப்ரம் தட் பிஸ்னஸ் ப்ராப்ளமை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. சிஸ்டம் டிசைன், காம்ப்ளெக்ஸான இஷ்யூஸை வந்து டீபக் பண்ணுறது, பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணுறது, அண்ட் லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறது. இந்த மாதிரி வேரியஸ் டாஸ்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இருக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கு. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஏஐ வந்து ஆஸ் ஆஃப் நவ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா நோ. அண்ட் ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் நெக்ஸ்ட் 12 monthsல கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டே சேஞ்ச் ஆக போகுது, சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கே ஜாப் இல்லாமல் போகும், இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. பட் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, ஏஐ ஹியூமன்ஸை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணாது, கம்ப்ளீட்டாக சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ணாது. எஸ், இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன். நான் ஃப்ரெஷராக ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்த டைமில் இந்த ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் வந்து பண்ணேன். அஃப்கோர்ஸ் இந்த ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில ஃபீச்சர்ஸ் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நான் என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னா, கம்பெனிஸ்லையும் இதே மாதிரியான ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸ் தான் பில்ட் பண்ணுவாங்கன்னு நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு தான் எனக்கு தெரிய வந்துச்சு, நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சிம்பிள் பேசிக் ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்ஸ்னு. நான் ஏன் சொல்கிறேன்னா வந்து கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறாங்க, காம்ப்ளெக்ஸான சாஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஆர்எல்ஸ் வேரியஸ் ஜோகோ, சாஸ் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன்ஸ் ஆர் பிக் லெவல் சாஸ் ப்ராடக்ட்ஸை வந்து எண்ட் டு எண்ட் ஹியூமன் இன்வால்மெண்ட்டே இல்லாமல் ஏஐயால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நோ. என்னதான் ஏஐ வந்து கம்ப்ளீட்டாக அட்வான்ஸ்மெண்ட்டாக பயங்கரமாக வந்தாலும் சரி, என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா வந்து லைக் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் ஆர் ஹியூமன்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணாது. இன்ஸ்டெட் என்ன ஆகும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு இன்னும் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கம்பெனிஸுமே எல்லாம் வந்து இந்த ஏஐ டூல்ஸ்லாம் அவங்களுடைய டெவலப்மெண்ட்ல யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. அஃப்கோர்ஸ் ஃபியூச்சர்ல ஏஐ பயங்கரமாக வருது, லைக் எல்லா ஒர்க்குமே வந்து லைக் சூப்பராக பண்ணுதுன்னா டெவலப்மெண்ட்ல கம்பெனிஸ் வந்து லைக் எல்லா டெவலப்பர்ஸுமே அப்படியே ட்ராப் ஆஃப் பண்ணிட்டு ஏஐ மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் அவங்களுடைய எம்ப்ளாயிஸை வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. அந்த சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் எப்படி ப்ராப்பரா எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க வந்து யூஸ் பண்ணி எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ணணும். இந்த ஒரு இம்பாக்ட்னால மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். யாருக்கெல்லாம் ஜாப் கிடைக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன்னா, காலேஜ் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மட்டும் டிபெண்ட் பண்ணிட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இல்லைனா வந்து டிஎஸ்ஏ நாலேஜ் மட்டும்தான் இருக்கு, அதாவது ஒரு கோடிங் கொஸ்டின் சால்வ் பண்ண மட்டும்தான் தெரியும், ஆனால் வந்து ஒரு ப்ராப்பரான டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து இல்லை, ப்ராஜெக்ட்ஸ் வந்து பில்ட் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். இது நான் ஏன் சொல்றேன்னா, ஆஸ் ஆஃப் நவ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணி அவங்க ஸ்கில் செட் வந்து டெவலப் பண்றாங்க, பேசிக் ப்ராஜெக்டாவது பண்றாங்க. ஆஸ் அ ரிசல்ட் காம்படிஷனுமே அதிகமாயிடுது. அண்ட் அஃப்கோர்ஸ் கம்பெனிஸுமே பயங்கர கிளவராக தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வர மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸோடைய ஹையரிங் மாடலே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டா ஃப்ரெஷர்ஸை வந்து ஃபுல் டைமா வந்து ஹையர் பண்ணாம 3 months ஆர் 6 months ஒரு இன்டர்ன்ஷிப் பீரியட் ஆர் ப்ரொபேஷன் பீரியட் அந்த மாதிரி வந்து ஹையர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி கம்பெனிஸ் டு கம்பெனிஸ். அண்ட் இந்த ப்ரொபேஷன் பீரியட்ல அஃப்கோர்ஸ் அவங்க வந்து சேலரியுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஒன்ஸ் இந்த 3 months ஆர் 6 months ஆஃப் டைம் இந்த ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த 5 கேண்டிடேட்ஸுமே எல்லாம் ஃபுல் டைமா கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. அதில் மேக்ஸிமம் 2 or 3 அந்த மாதிரி தான் வந்து ஃபுல் டைமாக கன்வெர்ட் பண்ணுவாங்க.
இதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொபேஷன் பீரியட்ல உங்கள ட்ரெய்னிங் மட்டும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றத சைலன்ட்டா நோட்டீஸ் பண்ணுவாங்க. லைக் நீங்க எந்த அளவுக்கு கம்யூனிகேட் பண்றீங்க, எந்த அளவுக்கு டாஸ்க் வந்து எஃபிஷியன்ட்டா பண்றீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, லைக் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையும் செக் பண்ணி பேஸ்ட் ஆன் தட் தான் உங்கள வந்து ஃபுல் டைமா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அண்ட் ரிமைனிங் கேண்டிடேட்ஸ வந்து அனுப்பி விடுவாங்க. இது நான் ஏன் இப்ப சொல்றேன்னா வந்து, ஏஐனால தான் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குதான்னு கேட்டீங்கன்னா, நோ. ஆஸ் ஆஃப் நவ் நோ. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் கிடைக்காம இருக்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவி காம்படிஷன். அப்போ இதை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். எஸ். அபார்ட் ஃப்ரம் தட் இந்த சினாரியோ நான் ஏன் சொல்றேன்னா, ஆஸ் ஆஃப் நவ் ஏஐ இம்பாக்ட் வந்து டெவலப்மெண்ட்ல அந்த அளவுக்கு இல்லை. சப்போஸ் ஏஐ வந்து கம்பெனிஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா அதை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்ல. கம்பெனிஸ் வந்து கம்ப்ளீட்டாலாம் எல்லா டெவலப்பர்ஸையும் ஃபயர் பண்ணவும் மாட்டாங்க, வேலையை விட்டு அனுப்பவும் மாட்டாங்க. இன்ஸ்டட் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கெல்லாமே வந்து லைக் டெக்னிக்கலா வந்து கொஞ்சம் லோவா இருக்காங்களோ, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சரியில்லையோ, மேபி அவங்கள வந்து வேலையை விட்டு தூக்குவாங்க. நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா, நான் என்ன ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன்னா, டெக்னிக்கல் ஸ்கில்ஸை ப்ராப்பரா வந்து டெவலப் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் ஒன்ஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு அங்கே அவங்க ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அதை யூஸ் பண்ணி எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண. அப்பார்ட் ஃப்ரம் தட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு தப்பான பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இருக்கிறாங்க. இதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நானே பார்க்குறேன் யூடியூப்ல ஒரு சில பேர் வந்து ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி மட்டும் வைப் கோடிங் பண்ணி வெப்சைட்ஸ் எல்லாமே பண்ணிடலாம், ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷனை வந்து எண்ட் டு எண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்கிறாங்க. அதை நம்பி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன திங்க் பண்றாங்கன்னா, நம்ம வந்து கோடிங் ஃபண்டமெண்டல்ஸ் லேர்ன் பண்ண தேவையில்ல, டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ண தேவையில்ல, வைப் கோடிங் யூஸ் பண்ணியே கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணிடலாம், அந்த மாதிரிலாம் திங்க் பண்றாங்க. நான் ஒரு உண்மையை சொல்லிட்டாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி வைப் கோடிங் ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிடுறீங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஒர்க் மட்டும் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. அபார்ட் ஃப்ரம் தட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்ல வந்து சில பக்ஸ் எல்லாமே வரும். அந்த பக்கை கொடுத்து அந்த இஷ்யூவை வந்து உங்களை சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் அப்போ உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் நாலேஜ் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் ப்ராப்பரா இருந்தால் மட்டும்தான் உங்களால வந்து அந்த கோடை பார்த்து ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் அந்த ப்ராஜெக்டோடைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நான் ஒரு உண்மையை சொல்லிட்டா, நான் காலேஜ் முடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்து லேர்ன் பண்ணேன். நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணது எல்லாமே வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் தான் பண்ணேன். நான் ப்ராஜெக்ட் பண்ணும் போது எனக்கே அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து லைக் பெருசா காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு. அதாவது நான் ஃப்ரெஷரா ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்த டைம்ல நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸை பார்த்து அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொஞ்சம் பெருசா இருக்கும். கம்பெனியில ஜாயின் பண்ணதுக்கு பிறகு அங்க இருக்கிற ரியல் டைம் லார்ஜ் அப்ளிகேஷன்ஸோடைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அந்த கோடெல்லாம் பார்த்ததுமே நான் மிரண்டுட்டேன். ஓகே, இப்படிதான் வந்து இருக்குமான்னு நான் வந்து லைக் பயங்கரமா ஆச்சரியப்பட்டேன். அண்ட் அந்த டைம்ல தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் பர்சனலா பண்ணது எல்லாமே வந்து ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான். அண்ட் கம்பெனியில வந்து பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க. அப்பதான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஒரு பக்கை நீங்க வந்து சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் அந்த கோடை புரிஞ்சுக்க முடியும், அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ரீசனால தான் ஸ்டில் இன்னைக்கு டேட் வரைக்கும் கம்பெனிஸ் வந்து இன்டர்வியூல ஃப்ரெஷர்ஸ் கிட்ட வந்து ஸ்ட்ராங் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ப்ராப்பரா ஆன்சர் பண்ணா மட்டும்தான் அவங்க உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுக்கோங்க ரியாலிட்டி. மோஸ்ட் இம்பார்ட்டண்டா நீங்க பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கான டிமாண்ட் வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கு. எஸ், இன் பேங்கிங் செக்டர், ஹெல்த் கேர், இ காமர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் ஏஐ கம்பெனிஸ்ல கூட சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸோடைய நீட் கண்டிப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சாட் ஜிபிடி வந்து எப்படி யூஸ் பண்ணுவீங்க? உங்க ப்ரௌசர்ல நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க, நீங்க இன்ட்ராக்ட் பண்றீங்க இல்லையா? ஃபார் தட் வி நீட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் தேவை. அண்ட் நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸை வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு வி நீட் பேக் எண்ட். அதுக்கு பேக் எண்ட் டெவலப்பர்ஸ் தேவை. அண்ட் உங்களுடைய டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம். நீங்க என்ன ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும்னா, சாட் ஜிபிடின்னு கிடையாது, எந்த ஏஐ டூல் இருந்தாலும் சரி அந்த ஏஐ ப்ராடக்ட்டை வந்து பில்ட் பண்றதுக்கு we need software developers. yes, software developers கண்டிப்பா தேவை. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா, நான் ஃப்ரெஷரா ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ கம்பெனி அவங்க வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் பொசிஷனுக்காக எனக்கு இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்தாங்க. இந்த ஒரு ரீசன்னால தான் நான் வந்து சொன்னேன்,
என்னதான் ஏஐ கம்பெனியில் வந்து ஒரு ஏஐ ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணாலுமே அவங்களுக்கும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் தேவை. ஐ மீன் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. இப்போ நான் ஒரு ஃபியூ டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருக்கட்டும் அண்ட் அந்த ஸ்டாஃப்ஸ் கிட்ட நான் வந்து கேட்டேன் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி போகுது அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கான ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கா அண்ட் கம்பெனிஸ் வந்து அசோசியேட் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ட்ரெயினி இந்த மாதிரி பொசிஷனுக்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஹையர் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். அஃப்கோர்ஸ் கம்பெனிஸ் ஹையர் பண்ணுறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆஃப் கேம்பஸில் நான் வந்து டெய்லியுமே பார்க்குறேன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் ஸ்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் என்ன ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும்னா இப்போ ஆஸ் ஆஃப் நவ் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் கிடைக்காம இருக்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐனால கிடையாது, ஹெவி காம்படிஷனால தான். தர்ஃபோர் நீங்கள் என்ன பண்ணலாம், டெக்னிக்கலாக உங்களுடைய ஸ்கில் செட்ஸை பயங்கரமாக ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணுங்க. அண்ட் ஸ்டில் உங்களில் நிறைய பேத்துக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணலாமா வேணாமான்னு. சில பேர் வந்து டேட்டா சயின்ஸ் படிங்கன்னு சொல்கிறாங்க, சில பேர் கிளவுட் படிங்கன்னு சொல்கிறாங்க, சில பேர் டெவலப்ஸ் படித்தா வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணான்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் வந்து ஹைப்போதெட்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ வந்து பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு, சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, சாஃப்ட்வேர் டெவலப்பரையே ஏஐ வந்து கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணுது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டையே ஏஐ கம்ப்ளீட்டா வந்து பண்ணுதுன்னா ஏன் மற்ற டொமைன் எல்லாம் ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணாதா? லைக் டெவாப்ஸ், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ் எல்லாமே. இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும்னா, இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா அவங்களுடைய கோர்சஸ் ஆர் வெபினார்ஸ் ஆர் கிளாஸஸை வந்து செல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஃபியர் ஆர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. நான் என்ன வந்து பர்சனலாக மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பாத் இட்ஸ் தி பெஸ்ட் பாத் ஃபார் தி ஃப்ரெஷர்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. என்னதான் டெக்னாலஜிஸ் அட்வான்ஸ்மெண்ட் இருந்துட்டு இருந்தாலும் சரி, டெக்னாலஜிஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருந்தாலும் சரி, பயப்படாமல் கவலைப்படாமல் பேஸ்ட் ஆன் தட் அடாப்ட் ஆகிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டெக் ஸ்டாக் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணுறீங்க. ஒரு 3 years 4 years கழிச்சு லைக் நீங்கள் ஜாயின் பண்ணுற கம்பெனியில் வந்து இன்னொரு டெக் ஸ்டாக் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அந்த டெக் ஸ்டாக்கு அடாப்ட் ஆகி தான் ஆகணும், நீங்கள் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி தான் ஏஐயா இருக்கட்டும் இல்லை எனிதிங், நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு பேஸ் பண்ணி அடாப்ட் ஆகிக்கிறதுக்கு பிளான் பண்ணணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஸ் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் ஆஸ் ஆஃப் நவ் ஜாப் மார்க்கெட் இஸ் ரியலி டஃப். நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணலான்னு இருக்கீங்கன்னா எஸ் இட்ஸ் ரியலி குட் சாய்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. அதாவது ஆஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்து லேர்ன் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் ஆர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் எம்என்சிஸில். ஆனால் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் மட்டும் லேர்ன் பண்ணிங்கன்னா ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்பார்ட் ஃப்ரம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நீங்கள் நிறைய விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை பற்றி டீட்டெயில்டாக நான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜாவா ஃபுல் ஸ்டாக் படித்தாலும் சரி, மோன் ஃபுல் ஸ்டாக் படித்தாலும் சரி, இந்த பைத்தான் ஃபுல் ஸ்டாக் படித்தாலும் சரி, ஆர் வாட் எவர் என்ன ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணாலும் சரி, அப்பார்ட் ஃப்ரம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், லேர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போயே கிளிக் பண்ணி பாருங்கள்.